வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் வீடியோ சார். இது என்னது? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைமை ரிஜெக்ஷன் இல்லாமல் எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி கஸ்டமருக்கு கிளைம் வாங்கி கொடுக்கறது, இதுதான் இன்னைக்கான சப்ஜெக்ட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கும். நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஏஜென்ட் ட்ரைனிங் வீடியோ. இதனோட பர்பஸ் சப்போர்ட் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறது, நாட் ஃபார் ஃபேக் கிளைம். யாரையும் கிளைமை தவறாக வாங்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது இந்த வீடியோவோட நோக்கம் இல்லை. ஏஜென்ட்டுகளுக்கான ட்ரைனிங் வீடியோ இது, பியூர்லி ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் ஒன்லி. ஓகே நண்பர்களே, சரி, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ கிளைம்? கிளைம்னா என்ன சார்? ரெண்டு விதமான கிளைம்கள் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். எப்படி? ரெண்டு விதமான கிளைம். ரெண்டு விதமான கிளைம் அப்படின்னா நீங்கள் இப்படியும் புரிஞ்சுக்கலாம். கேஷ்லெஸ் கிளைம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம். கேஷ்லெஸ் கிளைம்னா ஹாஸ்பிட்டலையே வச்சு நாம் பணத்தை, கிளைம் வந்த பணத்தை தவிர மிச்ச பணத்தை கட்டிட்டு வெளியே வந்துடுறது. பணம் கட்டாமல் கிளைம் பண்ணுறதுக்கு பேர் கேஷ்லெஸ். இல்லை சார், என்னால் கேஷ்லெஸ் கிளைம் பண்ண முடியலன்னா உங்கள் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு பணத்தை கஸ்டமருக்கு வாங்கிக்கிறது, அதுக்கு பேர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம். இந்த ரெண்டு கிளைம் தான் ஜென்ரலி பேசிக். அது இல்லாமல் ஒரு கிளைமை ரெண்டாக பிரிக்கலாம். இண்டெமினிட்டி லாஸ் காம்பன்சேஷன் பாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன செலவாயிருக்குதோ அதை மட்டும் கொடுக்கறது இண்டெமினிட்டி. எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் இப்படி தான் கிடைக்கும். 10 லட்சம் பாலிசி போட்டிருந்தாலும் சரி, 1 கோடி ரூபா பாலிசி போட்டிருந்தாலும் சரி, 25,000 ரூபா பில்லு வந்திருக்குன்னா அந்த 25,000 ரூபா கிளைமை தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதுதான் இண்டெமினிட்டி லாஸ் காம்பன்சேஷன். எவ்வளவு லாஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் கொடுக்கறது. வேல்யூ ஆடட் கிளைம் அப்படின்னா சில சமயம் உங்களுக்கு கிரிட்டிக்கல் கவரேஜ் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் வியாதி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சாவே முழு பணத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. அதுதான் வேல்யூ ஆடட் கிளைம். அல்லது உங்களுக்கு ஒரு ஓபி கிளைம். ஓபி கிளைம்னா என்னங்க? உங்களுக்கு பாலிசி போயிட்டு வந்திருக்கீங்க, கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓபியை கன்சல்ட் பண்ணுறீங்க, அல்லது வேற ஏதாவது செக்கப்புக்கு போகிறீங்க, அந்த பில்லை மட்டும் வாங்கிக்கிறது ஓபி கிளைம். ப்ரெக்னன்சி கிளைம், இதெல்லாமே வேல்யூ ஆடட் கிளைமும்போம். அப்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இண்டெமினிட்டி லாஸ் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி கொடுக்கலாம். வேல்யூ ஆடட் கிளைம், டெத் கிளைம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையோ பிஏ பாலிசிலையோ டெத் கிளைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேல்யூ ஆடட் கிளைம். அப்படின்னா அதெல்லாம் இண்டெமினிட்டி வராது, இதுதான் அப்படின்னு வராது. என்ன ஃபிக்ஸ்டு சம் அஷ்யூர்ட் இருக்குதோ அந்த ஃபிக்ஸ்டு சம் அஷ்யூர்ட் அல்லது அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூவை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுதான் கிளைம். இந்த ரெண்டை தான் நாம் கிளைம்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது டிஃப்ரெண்ட் திங்கிங் அட் கிளைம். சார், கிளைமில் 3 நபர்கள் இன்வால்வ் ஆகும். எப்படி? அந்த பேஷண்ட், அதாவது பாலிசி ஹோல்டர், அடுத்தது ஒரு ஏஜென்ட், கிளைமை செட்டில் பண்ற இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த 3 பேருமே இருப்பாங்க. இந்த 3 பேர்த்துக்குமே டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்கும், அல்லது இவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே வெவ்வேறு நோக்கம் இருக்கும். காமன் நோக்கம், ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இது காமன். ஆனால் எதிர்பார்ப்பு, திங்கிங் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். இதனால தான் கிளைமில் நிறைய இடத்துல பிரச்சனை வருது. இதை புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, கஸ்டமர் எப்படி ஒரு திங்கிங்கில் இருப்பார்? முழு பணமும் வந்துடணும், உடனே எனக்கு கிளைம் ஆகணும், டிலே இருக்கக்கூடாது, எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் கிளைம் வரணும்னு கஸ்டமர் நினைப்பார். ஆனால் இது ப்ராக்டிக்கலே டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலி 100% பாசிபிள் இல்லை. ஒரு ஏஜென்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிளைமுங்கிறது தட் இஸ் அ ப்ரொசீஜர். எப்படிங்க? ஒவ்வொன்றுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் போகணும், கொரி வந்தால் பதில் கொடுக்கணும், என்கொயரி வந்தால் அதுக்கு சரியான பதில் இருக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற டாக்டருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் கஸ்டமர் எப்பவுமே என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாருங்க? உடனே வரணும், ஹாஸ்பிட்டல் போனோடனே பணம் வந்துடும், டிஸ்சார்ஜ்னு சொன்னோடனே வெளியே வந்துடணும். இப்படி கஸ்டமர் நினைச்சிட்டு இருப்பாரு. அவருடைய திங்கிங் பேட்டர்ன் வேற. ஏஜென்ட் என்ன நினைப்பாரு? சார், கஸ்டமர் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், கஸ்டமருக்கு முழு பணமும் கிடைக்கணும், கஸ்டமர் திருப்தியாக வெளியே வரணும், கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு என்ன சொல்லணும்,
சார் ஏஜென்ட்டை கூப்பிட்டு சார் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணீங்க சார், எனக்கு ரொம்ப நான் எதிரே பார்க்கல சார், போனோம்னா கிளைம் வந்து சார் அப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நினைக்கும் அப்படின்னா கரெக்டான கிளைமை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியான கிளைமை செட்டில் பண்ணணும்னு நினைக்கும். ஏன்னா 1000 பேர் 10,000 பேர்த்துக்கிட்ட வாங்கின பணத்தை ஒருத்தங்களுக்கு கொடுக்குது சார் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய சிஸ்டத்துக்கு அது கரெக்டாக இருக்கணும், அவங்களுடைய ப்ரொசீஜர் படி இருந்தால் தான் கொடுக்கும், இல்லைன்னா கிளைமை கொடுக்காது. ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் கிளைமை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்ப்பாங்க. கஸ்டமர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிற மனோநிலையிலும் இருப்பார். ரெண்டாவது, கஸ்டமர் எப்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பார், ஒரு உடம்பு இல்லாமல் இருப்பார், அவரோட குழந்தைக்கு உடம்பு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருப்பார். அங்கே நாம ரூல்ஸ் அவர் மைண்டில் வராது. ஏஜென்ட்டுக்கும் கொஞ்சம் என்ன சொல்லுவார், எல்லாம் கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய திங்கிங் அல்லது அவங்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னா சரியாக இருந்தால் தான் கொடுப்போம். சென்டிமெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சார் என்ன சார் ஒரு குழந்தை அட்மிட் ஆகிருக்குது கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க, ஆண்கள், பெண்கள், இது எதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரெண்டாவது பட்சம்தான். ஃபர்ஸ்ட் இஸ் அ சிஸ்டம், தட் இஸ் அ ரூல். எது கவர் ஆகும் அதுதான். சென்டிமெண்ட்டாக கொடுக்கணுமா, பெண்களுக்கு கொடுக்கணுமா, சின்ன கிளைமு பெரிய கிளைமு, சார் இறந்தே போயிட்டார் சார் அந்த கிளைமு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு சென்டிமெண்ட்டில் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்காது. நீங்கள் ஏஜென்ட் எப்பவுமே கஸ்டமர் மனோநிலையிலையும் இருக்கக்கூடாது, இன்சூரன்ஸ் கம்பெனி மனோநிலையிலையும் இருக்கக்கூடாது, சென்ட்ரல் இருக்கணும். நண்பர்களே, என்னோட 24 வருஷ சர்வீஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா எப்பவுமே சென்ட்ரல் இருந்து பழங்க. கஸ்டமர் மாதிரியும் ஏஜென்ட் பிஹேவ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியும் பேசக்கூடாது. அப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது யாருங்க, இந்த ரெண்டு திங்கையும் மேட்ச் பண்ணுறது தான் ஏஜென்ட்டோட வேலை. இதை நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு கிளைமை அட்டகாசமாக செட்டில் பண்ணி கொடுத்துடலாம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு நல்ல ஆளுக்கு சரியான கிளைமை செட்டில் பண்ணி கொடுக்கறதுல நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இதில் வேணும், அடுத்த டாபிக் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ வந்த உடனே நீங்கள் அதை பார்க்கலாம், பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஸோ டிஃப்ரெண்ட் திங்கிங், 3 பேரும் 3 இடத்துல திங்க் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி அடுத்தது நம்ம பிஹேவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் எ ஏஜென்ட் ரோல் சார்? ஓகே சார், எங்களோட வேலை என்ன சார்? ஒரு கிளைம் கொடுக்கறது இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை தான் சார். நம்மளுக்கு என்ன சார், பாலிசி விற்கிறதோட சரி சார். பேஷண்ட்டுக்கு நோய் வந்திருக்கு சார், அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் சார், இதில் என்னோட வேலை என்ன சார் அப்படின்னா, நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, எந்த கஸ்டமருக்கும் கிளைமை பற்றின அவேர்னஸ் இருக்காது. கிளைம் அவேர்னஸ் 0. கிளைம் போது என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது தெரியாது, எப்படி ஆக்ட் பண்ணணும் தெரியாது, என்ன டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும் தெரியாது. எல்லா கஸ்டமர் என்னப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே பணம் வரும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு வரணும்னா கூட என்ன சொல்லுவாங்க, சார் எதுக்கு சார் அதெல்லாம் கேட்குறீங்க, நான் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நான் பணம் கொடுக்க வேண்டியதானே. ஒத்த பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு பணம் கேட்குறவங்களாம் இருக்காங்க. பில்லை மட்டும் கொடுப்பாங்க, கிளைம் பண்ணி கொடு சார்பாங்க. இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன் சார் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கு, உங்களுக்கு கிளைம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா? இல்லை நண்பர்களே, ஏஜென்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி அதர் பர்சன்ஸ் மணியை கொடுக்குது, நிறைய பேர்த்தோட காசை வாங்கி ஒருத்தருக்கு கொடுக்குது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப பொறுப்பாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ண ரூல்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள் கிளைமுக்குன்னு ரூல்ஸ் போடலை. ஒரு query கேட்குறாங்க, சார் எங்களுக்கு இன்டோர் கேஸ் பேப்பர் வேணும் அப்படின்னா இன்டோர் கேஸ் பேப்பர் வாங்கி கொடுக்கணும். இன்டோர் கேஸ் பேப்பர் எதுக்கு சார் வாங்குறீங்க, சம்மரியில் கொடுத்துருக்கல சார் அப்படின்னா சம்மரியில் ஷர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், இன்டோர் கேஸ் பேப்பரில் ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரக் சார்ட் கேட்குறாங்க, டெம்பரேச்சர் சார்ட் கேட்குறாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த ரூல் இருக்குது, அந்த செட்டப் பேப்பர் வேணும். சார் நண்பர்களே, எல்லாமே அப்படித்தான். நீங்கள் ஒரு சமையல் செய்கிற போது கூட என்னென்ன எடுத்து வைக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் சமையல் செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா?
அதே மாதிரி தாங்க கிளைம் ப்ராசஸுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை கட்டாயம் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட ரோல் அருமையாக வேலை செய்யுது. இதை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்கள் கஸ்டமர் ரொம்ப அருமையாக வந்துவார். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் டு கஸ்டமர். கஸ்டமருக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறது மீன்ஸ் ஃபேக் கிளைமுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. உங்களுக்கே தெரியுது அந்த கிளைம் தப்புன்னு, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஏஜென்ட் கம்யூனிட்டி முதல் அண்டர் ரைட்டர். நம்ம பாலிசி போடும்போதே அவன் யாருன்னு பார்த்துடுறோம். ஒரு கிளைமில் தப்பு நடக்காமல் பார்க்கறதும் நம்மளோட வேலை தான். ஏன்னா நிறுவனம் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குது. அந்த நிறுவனம் ரொம்ப நாள் நினைச்சிருந்தா மட்டும்தான் அந்த நிறுவனத்தை ஒட்டி இருக்கிற ஏஜென்ட்டும் வளர முடியும், சம்பாதிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். ஃபேக் கிளைமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முதலாளி அல்லது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எக்காரணத்து கொண்டும் ஃபேக் கிளைம் இது தப்புன்னு தெரிஞ்சால் அந்த கிளைமுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு ஜென்யூன் கிளைமாக இருந்தால் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னென்னவெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் நான் அடுத்தது டீட்டெயில்டாக சொல்கிறேன். இருந்தாலும் கஸ்டமருக்கு முதல்ல அவேர்னஸை கொடுக்கணும். ஒரு கிளைம் போயிருக்கிறார் அப்படின்னா, சார் இதெல்லாம் தான் நடக்கும், இப்படி எல்லாம் தான் நடக்கும் சொல்லுங்க சார். நீங்கள் அட்மிட் ஆனோன்னா அன்னைக்கே முதல்ல கிளைம் செட்டில் ஆகாது. என்ன ஆகும்? முதல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிக்வஸ்ட்டை பார்த்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேவா இருந்தால் ப்ரீ அப்ரூவல் கொடுக்கும், அட்வான்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுடைய ஃபைனல் பில்லை பார்த்துட்டு நான் மெடிக்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச பணத்தை அப்ரூவல் கொடுப்பாங்க சார். மீதம் இருக்கிற பணத்தை நீங்கள் தான் சார் கட்டணும். எல்லா ப்ராசஸும் இட் வில் டேக் சம் டைம். சார் என்ன சார் ஹாஸ்பிட்டல் போயாச்சு உடனே அப்ரூவல் வராது. பேப்பர் ஃபார்மாலிட்டி இருக்குது. டாக்டர் கையெழுத்து போகிறக்கு லேட் ஆகலாம், அனுப்புறக்கு லேட் ஆகலாம், அங்கே ப்ராசஸ் டைம் கொஞ்சம் இருக்கும். டிஸ்சார்ஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் வண்டியெல்லாம் வந்துருச்சு சார், நான் உடனே ஊருக்கு போகணும் சார். போக முடியாது சார், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்போ எப்பவுமே என்ன சொல்லணும், சில அட்வைஸ்களை முதல்லையே கஸ்டமருக்கு சொல்லிட்டீங்கன்னா கஸ்டமர் மனதளவில் ரெடி ஆவார். நீங்கள் எதுவுமே சொல்லாம விட்டு அவருக்கு எந்த கைடும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கஸ்டமர் சங்கடப்படுவார். அப்போ கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்? சப்போர்ட்டுங்கிறது மென்டலி முதல்ல சப்போர்ட் பண்ணி பழகுங்க. ரெண்டாவது சப்போர்ட் டு கம்பெனி. கம்பெனி ஒரு கொரி கேட்குது. என்ன கேட்குது? இன்டோர் கேஸ் பேப்பர் வேணும். ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருக்காங்க, சர்க்கம்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க, எப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க. டாக்டர் கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் லெட்டர் கேட்பாங்க, அல்லது பழைய ஹிஸ்டரி ஏதாவது இருந்துச்சு அதனுடைய ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பேப்பர் கேட்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, மேனேஜ்மெண்ட், லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், இப்படி எல்லாம் கேட்கும். நீங்கள் அந்த கொரியை படிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கஸ்டமர் கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்கினா அவங்க கிட்டையும் பொலைட்டாக சொல்லணும். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கார். கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னங்க? கம்பெனி மெயில் மட்டும்தான் சார் கொடுக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், அவ்வளோதான். கஸ்டமர்கிட்டலாம் கூப்பிட்டு பேச மாட்டாங்க, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. கொரிக்கு பதில் கொடுக்காத வரைக்கும், சரியான கேள்விக்கு சரியான பதில் கொடுக்காத வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் ஆகாது. அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் கிளைமில் ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏஜென்ட்டுக்கு இது புரியணும். கஸ்டமர் சென்டிமெண்ட்டாக தான் பேசுவார். இன்சூரன்ஸ் கம்பெனி ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? என்ன கொரி வந்திருக்குதுன்னு படித்து பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கணுமா வாங்கி கொடுங்க, ஹாஸ்பிட்டலில் பேசணுமா பேசி கொடுங்க. இந்த சப்போர்ட்டை தான் ஏஜென்ட் பண்ணணும். இதுதான் ஏஜென்ட்டோட ரோல் நண்பர்களே. 2 பக்கத்துக்கும் தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து அந்த கிளைமை அழகாக செட்டில் பண்ணுறது மட்டும்தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோடைய மெயின் ரோல். ஓகே, சாட்டிஸ்ஃபை யுவர் கஸ்டமர். சார் கஸ்டமரை கிளைம் டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நான் ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன். நான் இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமர் சைடில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கலாம். என்னது? ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங் பிஃபோர் பாலிசி. ஒரு பாலிசி பேசும்போதே சில விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வெயிட்டிங் பீரியட் சொல்லுங்கள், சர்ஜரி வெயிட்டிங் பீரியட் சொல்லுங்கள், பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் என்ன இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். சார் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் வண்டி ஓட்டணும். 2 வீலரில் அடிபட்டு இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். எப்படி 2 வீலரில் அடிபட்டிருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதை முதல்ல சொல்லிடணும். அடுத்தது பிஇடி ஏதாவது இருக்கா தயவு செஞ்சு கேளுங்க. ஏற்கனவே ஏதாவது வியாதி இருக்கா? நீங்கள் கேட்காம விட்டீங்கன்னா கஸ்டமர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு பிஐடி பற்றின அவேர்னஸ் இருக்காது. என்ன வியாதி இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்றீங்க, சமீபத்தில் என்ன சர்ஜரி பண்ணீங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் என்ன சர்ஜரி நடந்திருக்குதுங்கிறத சொல்லணும். கேட்டு வாங்குங்க.
சில கஸ்டமர் என்னவாங்க, சார் சுகர் இருக்கு சார், கண்ட்ரோல் இருக்கும்பாங்க. அப்பவும் அது டயபெட்டிக் தான். பிபி இருக்குதுங்க, ஆனால் நான் மாத்திரை சாப்பிட்றது இல்லைம்பார், அதுவும் பிபி தான். தயவு செஞ்சு அதை சொல்லுங்க. சொல்லிட்டு பாலிசி போடுறதுக்கு முன்னாலேயே, சார் இதை நான் பிஇடின்னு டிக்ளேர் பண்ண போறேன், இது பாலிசியில் என்ட்ரி ஆயிரும், இந்த வியாதிக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும் சார், நீங்க வெயிட் பண்ணணும்னு சொல்லணும். 30 நாள் வெயிட்டிங் பீரியட் சொல்லணும், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் சொல்லணும், 4 இயர் வெயிட்டிங் பீரியட் அல்லது 3 இயர் வெயிட்டிங் பீரியட் பிஇடிக்கு இருந்தா சொல்லணும். பிஇடியை கட்டாயம் சொல்லணும். மறுபடியும் சொல்ற நண்பர்களே, நான் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். பாலிசி போடும் போதே எந்த விதமான சிரமம் இல்லாம பக்காவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட், பிஇடி டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தீங்கனால் உங்க கிளைம்ல 99% பிரச்சனை வராது, அழகா செட்டில் ஆகும். 90% கிளைம்ல எங்க பிரச்சனை வருது, கஸ்டமர் சொல்றதா சொல்லலையான்னு அவருக்கு தெரியாது, அவர் சொல்லியிருப்பார் சொல்லலை, நீங்க தெரியாம வாங்கி பாலிசி பண்ணியிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல எதையும் மறைக்க மாட்டாங்க கஸ்டமர். உங்ககிட்ட மறைக்கிறாரா இல்லையாரு நீங்க கேட்குறீங்களா கேட்கலையா தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போனா என்ன பண்ணுவார், எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தப்பா போயிடும். சுகர் 10 வருஷமா இருக்கு, மாத்திரை சாப்பிட்றார், பாலிசியில் அவர் சொல்லாம விட்டார், தப்பு நடந்திருக்குது. ஹாஸ்பிட்டல் போன என்னன்னு சொல்லுவார், அதை சொல்லுவாரா, இல்ல சுகர் 10 வருஷமா இருக்குதும்பார், டாக்டர் எழுதுவார். அப்ப என்ன ஆகும், நீங்க பாலிசியில சொல்லல, ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்ற, நீங்க பொய் சொல்லி பாலிசி போட்டிருக்கீங்க, இமீடியட்டா உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிடும். இதுதான் நண்பர்களே, பாலிசி போடும்போது எப்பவுமே பக்காவா எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்கனால் உங்களுக்கு கிளைம்ல பிரச்சனை வராது. சரி, அஷ்யூர் கிளைம் சப்போர்ட். கிளைம் சப்போர்ட் எப்படி சொல்லணும் தெரியுங்களா கஸ்டமருக்கு, பாலிசி போடும் போதே நண்பர்களே, அல்லது கஸ்டமர்கிட்ட எப்படி சொல்லணும், சார் கிளைம்னு வந்தா முதல் தகவல் எனக்கு கொடுக்கணும். நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன், சார் உங்க சொந்த காரணத்துக்கு சொல்றீங்களே இல்லையோ எனக்கு முதல்ல சொல்லணும், என்ன பிரச்சனை, அடிபட்டு இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அஷ்யூர் பண்ணணும், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொன்னீங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்க அந்த கஸ்டமருக்கு அப்பவே சப்போர்ட் கொடுத்துடலாம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், ஏன் அவரு பிஇடி கண்டிப்பா டிக்ளேர் பண்ணியிருப்பார், அந்த பிஇடி டிக்ளேர் பண்ணதை அவர் எப்படி சொல்லணும்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிலர்லாம் கற்பனையில் பேசுவாங்க ஹாஸ்பிட்டலில், எனக்கு சுகர் இருக்குமென்னு நினைக்கிறேன்பாங்க, பிபி இருக்குமான்னு தெரியலீங்க, இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இவருக்கு இருக்காது, இவரா ஏதாவது சொல்லுவார், சும்மா கை வலிக்குதுங்க, எப்பவுமே வலிச்சுட்டு இருக்குங்க, என்னவா ஒன்று அவருக்கு தோன்றதையெல்லாம் சொல்லுவார். அப்போ கஸ்டமர்கிட்ட எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும், கிளைம் சப்போர்ட் நான் பண்ணுவேன் சார், எப்பவுமே நீங்கள் என்ன தான் சார் முதல்ல கூப்பிடணும்னு சொல்லியிருந்தா அவர் கூப்பிட்டுருப்பாரு, அவருக்கு என்ன பிஇடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், என்ன டிக்ளேர் பண்ணலின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சில சாதாரண வார்த்தைகளை சொல்லக்கூடாது, ஃபேக் தகவலை எல்லாம் நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க. அவருங்க ஒய்ஃபுக்கு இருக்கும், அவங்க அப்பாவுக்கு இருக்கும், இது அவருக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு அவர் சொல்லுவாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். சார் எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே சுகர் இருக்கு சார் அப்படிம்பார், இவருக்கு சுகர் இருக்குதான்னு கேட்க மாட்டாங்க, பட் இவர் அதையெல்லாம் நினைச்சிட்டு எனக்கும் இருந்தாலும் இருக்கும் அப்படிம்பார். சார் உங்களுக்கு இருக்குது, மாத்திரை இருக்குது சொல்லுங்க, அதை முதலையே பாலிசி போடும்போது சொல்லியிருக்கணும். அப்படி பாலிசி போடும்போது சொல்லாம கற்பனையா எதையும் சொல்லக்கூடாது. அப்ப இதை முதல்ல என்ன சொல்லணும், கஸ்டமருக்கு கிளைம் வந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும். நீங்க சொன்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். ஆஸ்க் டு கால் எனி டைம். இந்த அஷூரன்ஸ் கொடுக்காம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஏஜென்ட் விற்கக்கூடாது. ஏன்னா கஸ்டமருக்கு கிளைமை பத்தி எதுவும் தெரியாது. நெட்வொர்க்கே இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிடுவார், கேஷ்லெஸ் இருக்குதான்னு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கூப்பிடுவார், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கே இல்லை. அப்ப நீங்க முதல்ல கேட்க சொல்லணும், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு கேட்கலாம், சொல்லலாம். ஏன் கேட்க சொல்றோம், முதல்ல சார் இவருக்கு ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கும், அவர் 2 லட்சம் ரூபாய் பாலிசி வச்சிருப்பார், 2000 ரூபாய் பாலிசி, 2000 ரூபாய் ரூம் ரெண்ட்டுக்கு மேல போகக்கூடாது சொல்லணும். அவர் ஒரு பாலிசி வச்சிருப்பார், அதுல லிமிட் இருக்கு, ஏதாவது ஒரு கேட்ராக்ட் லிமிட் இருக்கும், சார் கேட்ராக்ட் போறீங்களா, நீங்க வச்சிருக்கிற பாலிசியில் இதுதான் சார் லிமிட் சொல்லலாம். இல்லைன்னா அவருக்கு ஹையர் ரூம் ரெண்ட் போயிடுவார், இல்லைன்னா ஹையர் பேக்கேஜில் சூஸ் பண்ணிடுவார், தப்பு நடக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி நான் முதலே சொல்லிட்டேன், ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், தெரியாம போயிட்டாருங்க சார், பாவம் சார், பாவம் புண்ணியங்களை எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்காது. என்ன பண்ணும், கிளைமை ரிஜெக்ட் பண்ணும் அல்லது பாதியா கொடுக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு, உங்களுக்கும் பிரச்சனை வரும். நீங்க என்ன பண்ணணும், ஆஸ்க் டு கால் எனி டைம்னு முதல்ல கஸ்டமருக்கு ஒரு அஷ்யூர் கொடுத்துருந்தீங்கன்னா கஸ்டமர் அழகா உங்ககிட்ட கேட்பாரு, கரெக்டான ரூம் ரெண்டை நீங்க சொல்லி கொடுக்கலாம், அவருக்கு கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு கைட் பண்ணலாம்.
தப்ப 99% ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாலேயே எலிமினேட் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நெட்வொர்க் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோட டைப் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா அல்லது அந்த உங்கள் கஸ்டமர் போனார்னா கிளைமுக்கு அவர் பணம் கட்ட வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டாமல் கிளைம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு பேர் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கஸ்டமர் போனார்னா பணம் பே பண்ணி வெளியே வந்து ரீஎம்பர்ஸ் தான் பண்ண முடியும். எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நண்பர்களே, உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஏரியாவுக்குன்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது. அல்லது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க் டீட்டெயில் இருக்குது, இன்டர்நெட்டில் கிடைக்கும். ஸ்டார் ஹெல்த் வெப்சைட்டில் போய் சிட்டி வைஸ் கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வைஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே சொல்லிடும். இந்த லிஸ்ட் பர்மனண்டா சார்? இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் ஏரியாவில், உங்கள் மாவட்டத்தில் அல்லது பக்கத்து மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் இருக்குதாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை உங்கள் டீம் மெம்பர்கிட்ட, டீம் லீடர்கிட்டருந்து தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கஸ்டமருக்கு சொல்ல முடியும். சரி, அந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சால் மட்டும் உடனே போக சொல்லணுமா? போக சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருந்தால் ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கணும். அந்த லிஸ்ட்லேயே இருக்கும், கூப்பிட்டு கேட்கலாம். சார், ஸ்டார் ஹெல்த் நெட்வொர்க்கில் இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் சார். இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிரச்சனை இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி இல்லாமல் இருக்கலாம். இல்லை சார், நான் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் நெட்வொர்க் இருக்குது சார் ஆனால் பண்ணுறது இல்லைங்கிறது சொல்கிற பிரச்சனைகளும் வரும். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு கஸ்டமர் சொன்னார்னா வித்தின் 2 minutesல அந்த ஹாஸ்பிட்டலை ட்ராக் பண்ணி கேட்டு சொல்லிடணும். முடிஞ்சால் அங்கே என்ன சொல்லிடணும்? அங்கே இருக்கிறவங்க பேரை சொல்லிடணும். சார், நேராக போங்க, ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் பர்சன் இவர் தான், இவரை பாருங்க சார். எஸ், நீங்களும் சொல்லிடணும். சார், எதுவாக இருந்தாலும் என்னையும் கூப்பிடுங்க சார், நான் தான் சார் ஏஜென்ட், நான் வந்துட்டு இருக்கிறேன் சார். இப்படி சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பர்சன் சந்தோஷப்படுவார். சரிப்பா, நம்மளுடைய வேலையை சுலபம் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறாரு. கஸ்டமர் என்ன நினைப்பார்? ஓகே சார், கன்ஃபார்ம் பண்ணியே சார், போயிட்டு இருக்கலாம் சார். போகிறதுக்கு முன்னாலே என்ன சொல்லிடலாம்? சார், நீங்கள் இந்த ரூமுக்கு தான் இருக்கணும், நீங்கள் பிஇடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, உண்மையாலுமே அதான் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை சொல்லி இதை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துடணும். கெட் லிஸ்ட் ஃப்ரம் டீம் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நான் நெட்வொர்க்கில் இருக்குன்னு என்ன சொல்லணும்? சார், அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நெட்வொர்க் இல்லை, இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் இல்லைங்கிறதுக்கு நாம காரணம் சொல்ல முடியாது சார். இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஹாஸ்பிட்டலும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. சில ஹாஸ்பிட்டல் விரும்ப மாட்டாங்க, டைப் பண்ண மாட்டாங்க. சார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பே பண்ணிடணும். நான் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். நீங்கள் வரும்போது என்னென்னவெல்லாம் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரணும் சொல்லணும். சம்மரி வாங்கிட்டு வரணும், பில்லு வாங்கிட்டு வரணும், ஆல் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணும், ப்ரெஸ்கிரிப்ஷன் வேணும், மெடிசன் பில் வேணும், எக்ஸ்ரே வேணும், எவ்ரிதிங் வேணும் சார். எல்லாமே ஒரிஜினல் வேணும். முதல்ல சொல்லிடுங்க. சார், டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுங்கள் சார், நான் எல்லாம் என்னென்னு வேணும்னு சொல்கிறேன் சார், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள். ப்ராப்பராக அனுப்பிச்சி வைங்க. கிளைம் ஃபார்ம் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லிடணும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டுன்னா கஸ்டமர் ரெடியாக இருப்பார் சார். நீங்கள் எதுவுமே சொல்லினா அவர் பாட்டுக்கு அவர் கை வீசிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், 15,000 செலவாயிருச்சுங்க, பில்லை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புவார், பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்போ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உங்கள் ஏரியாவில் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை 2 விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் வாங்கிக்கலாம். ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு நெட்டில் கிடைக்குது, அப்போவே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நோ பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல். நண்பர்களே, சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சில ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனால் உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. உங்கள் கிளைமை ப்ராசஸே பண்ண மாட்டாங்க. ஏன்? அந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எது, உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கஸ்டமர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதலே சொல்லிடுங்க, சார், அந்த ஹாஸ்பிட்டல் பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல், கிளைம் கிடைக்காது. காரணம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறா சார். இன்னைக்கு நிறைய இருக்குது, பேன் பண்ணுறாங்க இல்லையா? எத்தனையோ மெடிசனை பேன் பண்ணுறாங்க. ஏன் சார் பேன் பண்ணுறாங்க? ஏன் சார் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்காங்க? ரூல், நாம் அதையும் மாற்ற முடியாது. இருக்குதுங்கிறத முதல்ல கஸ்டமருக்கு சொல்லுங்க. அல்லது அடிக்கடி கஸ்டமருக்கு மெசேஜ் போட்டு பழங்க. சார், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் தவறு, இன்சூரன்ஸ் கம்பெனி தவறு, அது நம்ம வேலையில்லை. நம்மளோட இன்சூரன்ஸோட ஏஜென்ட்டோடைய வேலை என்னங்க? கஸ்டமருக்கு தகவல் சொல்றது. அதுதான் விஷயம். அப்போ நோ பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் இதுவும் கிடைக்குது. இந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்தது நோ ப்ரிஃபர்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டார் ஹெல்த்தில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
நெட்வொர்க்கில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பாங்க, பிராத்தம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், இப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கஸ்டமர் போனார்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டெபாசிட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரீசனபிள் பில் போடுவாங்க. குயிக்காக உங்களுக்காக வேலை செய்வாங்க. பணம் மேக்சிமம் கையிலிருந்து கட்ட வேண்டியது இருக்காது. அழுங்காப்பல வெளியே வந்துடுவார். பேக்கேஜாக அழகாக போடுவாங்க. குயிக்காக வேலை நடக்கும். அப்போ உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் லிஸ்ட் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரிஃபர்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கஸ்டமருக்கு சூப்பராக சொல்லலாம், சார் இந்த ஹாஸ்பிட்டல் போங்க சார், குயிக்காக வேலை நடக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. இங்கே தான் போகணும், அங்கே ஏதாவது தப்பு நடந்தால் உங்களை கேட்பார். சார் இதெல்லாம் லிஸ்ட் ஆகும் சார், உங்கள் சௌகரியத்துக்கு போய்க்குங்க சார். பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்னா சார் போகாதீங்க சார், கிளைம் கிடைக்காது. தெளிவாக சொல்லிடுங்க. பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு சார் அர்ஜென்ட் போனாங்க சார், குழந்தைக்குன்னு போயிட்டாங்க சார், என்ன சார் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? ரூல்ஸ் தான் வேலை செய்யும். மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், பாவ புண்ணியங்கள் வேலை செய்யாது. சென்டிமெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யாது. தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்தது கிளைம் இன்டிமேஷன் ஃப்ரம் கஸ்டமர். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் கூப்பிட்றார், சார் எனக்கு கிளைம் சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போகணும் சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வந்துடுறீங்களா, ரிமூவ் ஃபியர், பயத்தை எடுத்து சொல்லுங்க அவர்கிட்ட. தலைவரே நான் பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, இந்த ஹாஸ்பிட்டல் போயிருங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். டென்ஷன் ஆகாமல் போங்க, பயப்படாமல் போங்க. பாலிசி இல்லை, நோ ப்ராப்ளம் சார், பாலிசி காப்பி அனுப்பிச்சுட்றேன் சார், நான் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, கார்டு இல்லை. கார்டு இல்லைன்னா பயப்படாதீங்க, கார்டு இல்லைன்னா கிளைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு பாலிசி காப்பி அனுப்பிச்சுட்றேன், நோ ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் மெயில் ஐடிக்கே நான் அனுப்பிச்சுட்றேன் சார், நீங்கள் ஹாயா போங்க சார். அப்போ என்ன வர அவர்கிட்ட இருந்த பயம் முதல்ல வெளியே போயிடும். நீங்கள் பயத்தை பெருசு பண்ணக்கூடாது. அப்படிங்களா, ஐயோ உனக்கு கிளைம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, சொல்லுங்க. ஆனால் கஸ்டமர் முதல் கேள்வி என்ன கேட்பார் தெரியுங்களா, எனக்கு கிளைம் கிடைக்குமா கிடைக்காதா. அண்ணா பயப்படாதீங்க, நீங்கள் ஜென்யூன், நான் பார்த்துக்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டர் பாருங்க, இந்த வேலையை நான் பார்க்குறேன், நான் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை பண்ணித்தரேன். தப்பான ஒரு அவருக்கு சப்போர்ட் கொடுத்துறாதீங்க. 100% வந்துருங்க, நான் கேரண்டிங்க. இது மாதிரி வார்த்தை பேசாதீங்க. ஏன்னா அது என்ன இருக்குதுங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா தெரியாது, அவர் என்ன மாதிரி ஓட்டிருக்காருன்னு தெரியாது, ட்ரிங்க் அண்ட் டிரைவில் போயிருக்காரா தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்க சார், பயப்படாதீங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் கிளைமை, உங்கள் சைடில் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போங்க சார் அப்படின்னு அவரை என்ன பண்ணுங்க, ஃபியரை எலிமினேட் பண்ணுங்க, பயப்படாமல் இருக்க சொல்லுங்க. அப்போவே அவர் உங்களை நினச்சிக்குவார், இல்லைப்பா பையன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறான், போதும், இந்த ஒன்று இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். கைடு எத்திக்குவே கைட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், வண்டி ஓட்டிட்டு போயிருக்கீங்கன்னா ப்ராப்பராக சொல்லுங்க சார், இப்படி போனோம் சார், இப்படி அடிபட்டுருக்கு சார் சொல்லுங்க, நோய் வந்திருக்கு அல்லது வலி வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னா எப்போ ஆரம்பிச்சது ப்ராப்பராக சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, ஏற்கனவே ஏதாவது வியாதி இருக்கா அதை சொல்லுங்க, சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை காமிங்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ப்ராப்பராக கைட் பண்ணுங்க, எத்திக் வேல கிரியேட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் நீண்ட நாளைக்கு போகும், நீங்களும் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணலாம். 3வது விசிட் ஹாஸ்பிட்டல். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்க போறார், ரொம்ப தூரமாக சென்னையில் இருக்கிறார், வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்குன்னா கம்பல்சரி ஒரு விசிட் ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் அட்மிட் ஆனால் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க சார், நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் அவ்வளவு சந்தோஷப்படுவார் சார், எங்கால் வந்துட்டாருங்க அவர் பார்த்துக்குவாருங்க, இந்த ஃபீலிங் அவருக்கு கொடுக்கணும். கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னா போய் ஒரு எட்டடி பார்த்துடுவாங்க சார், கிளைம் வருது வராதா அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் போய் விசிட் பண்ணி அங்கே அவர் நல்லா நலம் விசாரிச்சு பண்ணிட்டீங்கன்னா கிளைமே ரிஜெக்ட் ஆனாலும் உங்கள் மேலே கோப்பட மாட்டார். ஆமாங்க இல்லைங்கோ, கரெக்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் தப்பு எதுவும் இல்லைன்றுவார். அங்கேயே போகாமல் ஃபோனே எடுக்காமல் எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆனால் அவர் தப்ப சொல்ல மாட்டார், உங்கள் தப்பை தான் சொல்லுவார். கிளைம் விசிட் பண்ணுங்க. கிரீட்டிங் கால், சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், நான் எவ்ரிடே காலையில் கூப்பிடுவோம். கஸ்டமர் அட்டெண்டர் கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க, சார் டாக்டர் வந்தாரா, எப்படி இருக்காரு, முன்னேற்றம் இருக்கா, வெரி குட் சார், நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார், நீங்கள் அருமையாக ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க சார் உங்களையே சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா மென்டலி அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார், ஏன் கூடயே இருக்கார் சார், என்னோட ஏஜென்ட் எப்பவுமே அங்கே இருப்பார், டெய்லி காலையில் ஒரு ஃபோன் பண்ணுங்க, அதில் என்ன சங்கடம், ஃபோன் பண்ணுங்க, அவரோட அட்டெண்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சாயந்தரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பார், உங்களை பற்றியே நினைப்பார், உங்கள் கூடையே இருப்பார். அது ஒரு பிஸ்னஸ்க்கு அருமையாக யூஸ் ஆகும். அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன், அதையே ஹெல்ப் தம், ஹெல்ப் ஹாஸ்பிட்டல், அவருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க.
பேப்பர் டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து வாங்கணுமா, பேப்பர் வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் டெஸ்கில் கொடுங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, கையெழுத்து போட்டிருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க, ஆதார் பேன் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணுமா எடுத்து கொடுங்க, பிரிண்ட் கொடுங்க, எல்லாமே ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஃபேவரபுளாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, அப்படின்னா குயிக்காக பண்ணி கொடுப்பாங்க. பேஷண்ட் மென்னு வருங்க, பேஷண்ட் அட்டர்ன்ற எல்லாருமே இல்லைங்க எங்கள் ஏஜென்ட் வந்தாருங்க பக்காவாக பண்ணி கொடுத்தாருப்பாங்க அப்படி நினைப்பாங்க. அப்படி சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு எத்தனை வருஷமானாலும் வெளியே போக மாட்டார் சார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர் உங்களுக்காக ஏஜென்ட்டாக மாறி பேஷண்ட் கேன்வாஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சுவார். அதுதான் கிளைம் சர்வீஸ். இந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. யூஸ் கால் சென்டர் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு கிளைம் போயிடுச்சு, கிளைம் அப்ரூவல் ஆயிடுச்சு அல்லது அப்ரூவல் ஆயிருக்கான்னு தெரியல அப்படின்னு இருந்தா நீங்க அந்த கஸ்டமருடைய பாலிசி நம்பர் சொல்லி டோல் ஃப்ரீல கேட்டீங்கன்னா உங்க கிளைம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுங்கிறத அந்த டோல் ஃப்ரீல சொல்லிடுவாங்க. எதுக்கு? கஸ்டமருக்கு தெரியாது, அவரு பேஷண்ட் அவர் பெட்டில் இருப்பார் அல்லது ஐசியூவில் இருப்பார். நீங்க டோல் ஃப்ரீல அப்பப்போ கிளைம் ஸ்டேட்டஸ் கேட்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. இல்லைனாலும் உங்கள் பாலிசியில் இருக்குது, இன்டர்நெட்டில் கிடைக்குது, போய் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கஸ்டமர் சார்பாக கூப்பிடலாம். கிளைம் நம்பர் ஒரு தடவை வாங்கிட்டா போதும், அந்த கிளைம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுங்கிறத பேசலாம். டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டு அதை கஸ்டமருக்கு சொல்லி பழகணும். சார் உங்கள் கிளைம் ப்ராசஸ் ஆயாச்சு, பேப்பர் வந்தாச்சு, கொரி வந்தாச்சு, கொரி ரிப்ளை வந்தாச்சு, அப்ரூவல் ஆயாச்சு, ப்ரீ அப்ரூவல் ஆயாச்சு, செட்டில் ஆயாச்சு, நீங்கள் கிளம்பலாம் சார். ஹாஸ்பிட்டலில் சொல்கிறக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே கேட்டு உடனே சொன்னீங்கன்னா அவர் சூப்பராக ஹாப்பியாக இருப்பார். அதெல்லாம் எங்கள் ஏஜென்ட் அப்போவே சொல்லிட்டாருங்க சார், இவ்வளோ கட்டணும் சார், இவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாருங்க சார், சூப்பர் சார், இப்படி தான் சார் சர்வீஸ் பண்ணணும் பார். அப்படி அவரை நினைக்க வைக்கணும்னா உங்களுக்கு தகவல் வேணும், டோல் ஃப்ரீ நம்பரில் கூட்டுவாங்களா. இன்னொரு அருமையான வழி இருக்குது, ஸ்டார் ஆட்டம் போர்ட்டல். அந்த ஆப்பை நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிளைம் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அதுவே வந்துடும். எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னு தெரியும், அவருக்கு என்ன கொரி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு தெரியும், எவ்வளவு அப்ரூவல் ஆயிருக்குன்னு வந்திருக்கும், அப்ரூவல் லெட்டர் இருக்கும், எத்தனை ரூபா கேட்டாங்க, எத்தனை ரூபா வந்திருக்கு, எவ்ரிதிங் தகவல் அங்கே இருக்கும். இதை பார்த்தும் நீங்கள் கஸ்டமருக்கு என்ன பண்ணலாம், இன்ஃபார்ம் இம்மீடியட்லி டு கஸ்டமர். கஸ்டமருக்கு உடனுக்குடனே தெரிவிக்கலாம் நண்பர்களே. டியூரிங் டிஸ்சார்ஜ் டே, சார் முதல்ல ஹாஸ்பிட்டல் போனார், அவருக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அல்லது கொரி கேட்டிருக்காங்க, பதில் சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சது, அடுத்து 4 நாள் 5 நாள் இருப்பார். டிஸ்சார்ஜ் அன்னைக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே தான் தப்பு நிறையா நடக்கும். ஹாஸ்பிட்டலை ஃபாலோ பண்ணணும். சார் சம்மரி ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் தெரியாமல் கூட இருக்கலாம். சம்மரி ரெடி பண்ணிட்டீங்களா, பில் அனுப்பிச்சிட்டிங்களா, மதியம் 2 மணிக்குள்ள அனுப்பிச்சிடும். அனுப்பிச்சிட்டா 5 மணிக்குள்ள கஸ்டமர் வெளியே போயிடுவார். அனுப்புறக்கு லேட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து வரக்கு லேட் ஆகும், கஸ்டமர் கூப்பிட்டு சங்கடப்படுவார். கஸ்டமர்கிட்ட டிஸ்சார்ஜ்னு சொன்னால் முதல்லயே சொல்லியிருக்கணும் சார், டிஸ்சார்ஜ் அன்னைக்கு எனக்கு காலையில் கூப்பிட்டு சொல்லிடணும் சார். டிஸ்சார்ஜ் அன்னைக்கு சொன்னார்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு ஒரு தடவை கேட்கலாம், சார் அனுப்பிச்சிட்டிங்களா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி கொடுங்க சார். ஃபாலோ பண்ணலாம். வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் எட்டி பார்த்துட்டு வாங்க, பேப்பர்லாம் ரெடி ஆயிடுச்சா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடுச்சா, ஃபைனல் பில், டிஸ்சார்ஜ் சம்மரி கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு பாருங்க. போயிருந்தால் என்ன பண்ணுவான், இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2-3 மணி நேரத்தில் அப்ரூவல் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும், சார் 5 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் ஆகும், வாய்ப்பு இருந்தால் நான் உங்களை சீக்கிரமாக பண்ணி விட்டுறேன் சார்னு முதல்ல சொன்னீங்கன்னா கஸ்டமர் ரிலாக்ஸாக இருப்பார். இல்லைன்னா கஸ்டமர் மதியானமே போகிறக்கு ரெடி ஆயிடுவார், கூப்பிட்டு கேட்டே இருப்பார், உங்களை சங்கடப்படுவார். ஃபாலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணி ஸ்பீடப் பண்ணுங்க. ஃபாலோ ஸ்டார் ஹெல்த் டோல் ஃப்ரீயில் கூப்பிட்டு கேட்கலாம், சார் நேரம் ஆகிட்டு இருக்கு ஒரு மெயில் போடுங்க சார் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெயில் போடுவாங்க, ஆமாம் லேட் ஆகிட்டு இருக்குன்னு காரணம் சொல்லுவாங்க. அல்லது ஏதாவது கொரி வந்திருக்குன்னா சார் இப்படி ஒரு கொரி வந்திருக்கு சார் உடனே அனுப்புங்க சார்னு சொல்லுவாங்க. அப்டேட் இமீடியட்லி, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் கஸ்டமருக்கு சார் இப்படி நடந்துட்டு இருக்கு சார் நோ ப்ராப்ளம்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் ரிலாக்ஸாக இருப்பு. அப்போது டியூரிங் த டிஸ்சார்ஜ் டேல ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா அட்டகாசமான சர்வீஸை கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகே, போஸ்ட் ஹாஸ்பிட்டல் நண்பர்களே, அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டார், ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார், கிளைம் செட்டில் ஆயிடுச்சு. இங்கேயும் உங்கள் சர்வீஸ் இருக்குது. என்ன பண்ணணும் நண்பர்களே, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல வேலை செய்யலாம், கிரீட்டிங் கால் கொடுக்கலாம் காலையில். ஆனால் நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டீங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா, மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களாண்ணா, இப்போ உடம்பு பரவாயில்லையாண்ணா, மறுபடியும் ஏதாவது பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாண்ணா, ஒரு நலம் விசாரிக்கணும் சார். நலம் விசாரிச்சிங்கன்னா கஸ்டமர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். சார் சொந்தக்காரன் கூட வந்திருக்க மாட்டான், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், நல்லா இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கீங்களா, ஒன்றும் உடம்பு சரியில்லையே, ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்குன்னா உங்களை நினச்சிட்டே இருப்பார் அவர். அடுத்தது ஹோம் விசிட் போகலாம். ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியல, தயவு செஞ்சு ஒரு தடவை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்திருந்தாலும் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருந்தால். சார் தட் இஸ் அ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது எதுக்குன்னா அவர்கிட்ட இருந்து ரெஃபரல் வாங்கலாம், அவர் ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுவார் உங்களுக்கு.
சரி, எனக்கெல்லாம் ஒரு நல்ல கிளையண்ட் வருஷத்துக்கு 5 பாலிசி கொடுப்பாங்க. அவங்க சொந்தக்காரன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாலண்டரியாக கொடுப்பாங்க. தட் இஸ் அ போஸ்ட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். ஹோம் விசிட் கட்டாயம் போங்க. ப்ரீ போஸ்ட் பில்ஸ். ப்ரீ போஸ்ட் பில்ஸ்னா என்னங்க சார்? ப்ரீ ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் பில் இருக்குதுன்னா போய் வாங்க சொல்லிடுங்க. சார் போஸ்ட் பில் இருந்தால் கொடுங்க, அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பில் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அதிசயமாக கேட்பார், ஏங்க அது வாங்கிக்கலாமா? ஆமாம், நான் வாங்கிக்கலாம்ண்ணா, ஒரு 5000 ரூபாய்க்கு இருக்குது, வாங்கிட்டு போய் ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். இதுதான் சர்வீஸ். அப்போது போஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே போயிட்டாருன்னா உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ப்ரீ போஸ்ட் பில்ஸை வாங்கி கொடுங்க. ஆஸ்க் ரெஃபரன்ஸ். கடைசியாக வீட்டிலேருந்து எழுந்திருக்கிற போதெல்லாம் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவீங்களே, ஏதாவது சொல்லுங்களேன், நம்பர் அப்போவே நம்பர் ஃபோன் பண்ணி கொடுப்பார். இருங்க நான் கேட்குறேன், எங்கள் அண்ணன்கிட்ட பாலிசி இருக்கான்னு கேட்குறேன்ட்டு அப்போவே கேட்டு அப்போவே நம்பர் கொடுப்பார். சார் நம்ம ஏஜென்ட்டுங்க, பக்காவாக பண்ணுவாருங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு போய் பண்ணிட்டு வாங்க பார். தட் இஸ் அ போஸ்ட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். ஆஸ்க் ரெஃபரன்ஸோட இந்த போஸ்ட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான பிஸ்னஸ் ஆச்சு, அட்டகாசமான கஸ்டமர் வந்துட்டாரு, அருமையான ஒரு கிளைமை நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு திருப்தியோட வெளியே வரலாம் நண்பர்களே. திஸ் இஸ் அ ஏஜென்ட்டோட டியூட்டி. சரி சார், இப்போ நெகட்டிவுக்கும் வரேன். கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எனி காசு, என்ன காசு வேணாலும் இருக்கலாம், ப்ரீ இருக்கலாம், போஸ்ட் இருக்கலாம், டிலே இருக்கலாம், அல்லது பேப்பரில் தப்பு இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். கிளைம் ரிஜெக்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனுக்கான காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ரிஜெக்ஷன் லெட்டர் வாங்கணும், என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அதை படிக்கணும். நம்ம கஸ்டமர் மாதிரி பேசக்கூடாது. கஸ்டமர் நான் முதலே சொன்னேன் உணர்ச்சி வசப்படுவார், நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிஜெக்ஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். சரி நண்பர்களே, அதாவது ரிஜெக்ஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் இதுதான் விஷயம், இதுதான் ரிஜெக்ட் ஆயிருக்கு, இப்படி தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம் சார், என்ன காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லணும், சார் நான் மறுபடியும் உங்கள் கூட இருக்கேன், உங்கள் கிளைமை வாங்குறதுக்கு நான் 100% என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், பட் ஆனால் காரணம் இதுதான். அந்த காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். எலிமினேட்னு என்னங்க சார், ஒருவேளை ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையில்லைன்னு இருக்காங்க, அப்போ என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட லெட்டர் வாங்கணும், பண்ணிக்கலாம் சார். ஏதாவது ஒரு பழைய ரெக்கார்டு இல்லைன்னு கிளைமை டினை பண்ணியிருக்காங்க சார், அந்த கிளைம் வாங்கலாம், அந்த ரெக்கார்டை கலெக்ட் பண்ணலாம். இல்லை ப்ரீ, அதாவது கேஷ்லெஸ் கொடுக்க முடியாது, போஸ்ட், அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் வரும்னு சொல்லிடுவாங்க சில சமயம், சார் ரீஎம்பர்ஸ் பண்ணலாம் சார், பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணலாம் சார். அல்லது அன்எத்திக்கலாக ஒரு கிளைமை அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க, இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஏதாவது ஒன்று தப்பாக நடக்கும் சார், இதெல்லாம் இருக்குது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார், லெட்டர் எழுதலாம் சார், நான் உங்கள் கிளைமை அனுப்பிச்சு வாங்கி கொடுக்குறேன் சார். தாராளமாக முதல்ல அவருக்கு மென்டலிக்காக ஒரு உறுதி கொடுத்துட்டு என்ன பண்ணணும், கிளைம்ஸை வாங்கி எப்பவுமே கிளைம்ஸ் ரிஜெக்ட் ஆனால் ஆல்வேஸ் கஸ்டமர் சைட். ஜென்யூன் கிளைமை நான் பேசிட்டு இருக்கிறேன், ஜென்யூன் கிளைம் ரிஜெக்ட் ஆனால் நான்லாம் சொல்லிடுவேன் கஸ்டமர்கிட்ட, சார் உங்கள் கிளைமை வாங்கி கொடுக்குற நான் ரெடி, ஏன்னா அதில் தப்பு நடந்திருக்கிறது நம்ம சைடு இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி சைடில் அல்லது கம்யூனிகேஷன் சைடில்னு தெரிஞ்சுட்டா நான் அந்த கேரண்டி கொடுப்பேன். இல்லைன்னா சார் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேனோ பண்ணுறேன் சார், இதெல்லாம் பண்ணணும் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, கிரீவன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. முதல்ல கிளைம் எங்கே ரிஜெக்ட் ஆகுங்க, கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜெக்ட் ஆனால் மறுபடியும் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது பேப்பரை. கிரீவன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அங்கேயும் ரிஜெக்ட் ஆனால் ஆம்புட்ஸ்மேனு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது, IRDA-வோடது, அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை, பஞ்சாயத்து பண்ணுற நாட்டாம மாதிரி சார் அவர்கிட்ட பேப்பர் அனுப்புனீங்கன்னா அவர் பார்த்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனையும் கூப்பிடுவார், டாக்டரை உங்களையும் கூப்பிடுவார், ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் ஒரு விசாரணை நடக்கும். அந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லுவார். ஆமாம், ஜட்ஜ்மெண்ட்டே கொடுப்பார். கிளைமை கொடுன்னு சொல்லிட்டா கொடுத்து தான் ஆகணும், ஏமாத்துறதுக்கு வழி இல்லை. அதுவும் முடியல சார் அப்படின்னா நண்பர்களே, அடுத்ததான் எங்கே போக முடியும், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். அங்கேயும் போகலாம், அங்கே போயும் ஒரு கஸ்டமருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமருக்கான நியாயமான கிளைமை வாங்கி தரலாம். நான் ஃபைனலாக முடிச்சுக்கிறேன், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எந்த கிளைமையும் வேணும்னு ரிஜெக்ட் பண்ணாது. கஸ்டமர் எப்பவுமே எல்லா கிளைமும் வரோன்னு நினைப்பார். நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எப்பவுமே ஒரு ஏஜென்ட் மாதிரி நின்று கஸ்டமரோட நலனையும் பாதுகாக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கணும்,
ப்ராப்பராக இந்த நெளிவு, அதாவது இந்த ஃப்ளோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி சூப்பராக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய கிளைம் 0% தான் ரிஜெக்ட் ஆகும். இதை சொல்லி நான் இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுக்கிறேன். நண்பர்களே, நன்றி.